ஓம் சாந்தி. 29/8/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம்: இனிய குழந்தைகளே, இங்கே நீங்கள் கல்வி கற்பதற்காக வந்திருக்கின்றீர்கள். உங்கள் கண்களை நீங்கள் மூட வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவர் பொதுவாக கண்களை திறந்த வண்ணமே கல்வி கற்பார். கேள்வி: குழந்தைகளாகிய உங்களுக்கு இருக்கக்கூடாத, ஆனால் பக்தி மார்க்கத்தில் பக்தர்களுக்கு இருக்கும் பழக்கம் எது? பதில்: பக்தி மார்க்கத்தில் அவர்கள் தேவதேவியரில் யாரேனும் ஒருவரது விக்கிரகத்திற்கு முன்னால் சென்று தொடர்ந்து ஏதேனும் ஒன்றை கேட்டு கொண்டிருப்பார்கள். எதையாவது கேட்கும் பழக்கத்தை அவர்கள் ஏற்படுத்திவிட்டார்கள். அவர்கள் லக்ஷ்மியின் முன்னால் சென்று செல்வத்தை கேட்கின்றார்களாயினும் அவர்களுக்கு எதுவுமே கிடைப்பதில்லை. குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்போது இந்த பழக்கம் இல்லை. குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தையின் ஆஸ்திக்கு உரிமை இருக்கின்றது. நீங்கள் சரீரமற்ற தந்தையை தொடர்ந்தும் பார்த்து கொண்டிருக்க வேண்டியதுதான். இதன் மூலமே நீங்கள் உண்மையான வருமானம் ஒன்றை சம்பாதித்துக் கொள்ள முடியும். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம்: 1. தந்தை உங்கள் மீது சூடும் ஞான அலங்காரங்களை நிரந்தரமாக பேணிக்கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். மாயையின் புழுதியில் உங்கள் ஞான அலங்காரங்களை பாழாக்கிக் கொள்ளாதீர்கள். நன்றாக கற்று அழிவற்ற ஞான வருமானத்தை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். 2. உங்களுக்கு முன்னால் இந்த சரீரத்தை, அதாவது இந்த சரீர வடிவத்தை பார்க்கின்ற போது உங்கள் புத்தியால் சரீரமற்றவராகிய தந்தையை நினைவு செய்யுங்கள். உங்கள் கண்களை மூடியவாறு அமர்ந்திருக்கும் பழக்கத்தை வளர்த்து கொள்ளாதீர்கள். எல்லையற்ற தந்தையிடம் எதையுமே கேட்காதீர்கள். ஆசீர்வாதம்: நீங்கள் இந்த நேரத்தின் முக்கியத்துவத்தை அறிந்த தீவிர முயற்சியாளராகி துரிதமாக செல்வதன் மூலம் முதலில் வருவீர்களாக. அவ்யக்த பாகத்தில் வருகின்ற ஆத்மாக்கள் பிந்தி வந்து வேகமாக செல்வார்கள். இந்த அவ்யக்த பராமரிப்பு இலகுவாக உங்களை சக்தி வாய்ந்தவர்கள் ஆக்குகின்றது. வேகமாக சென்று முதலில் வருவார்கள் என்ற ஆசீர்வாதத்தை பெற்றுள்ளார்கள். எனவே இந்த நேரத்தின் முக்கியத்துவத்தை அறிந்து நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை பயிற்சி செய்யுங்கள். அத்துடன் உங்களால் முடிந்த அளவிற்கு முன்னேறி செல்லவும் முடியும். பாப்தாதாவும் கருவி ஆத்மாக்களும் சதா உங்கள் எல்லோருக்கும் முன்னால் பரவுங்கள் என்ற ஆசீர்வாதங்களை வழங்குவதனால் நீங்கள் இலகுவாக வேகமாக செல்லும் பாக்கியத்தை பெற்றுள்ளீர்கள். ஸ்லோகம்: அசரீரியானவரும் பௌதீகமானவரும் சமமானவர்கள் என்ற மகா மந்திரத்தின் விழிப்புணர்வுடன் சதா யோகி ஆகுங்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.